சரி, வாங்க குரான்ல இருக்கிற சூரா அல் ஹிஜ்ரோட ஆரம்ப வசனங்களை பத்தி பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தோட பேரு அல் ஹிஜ்ர். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை குறிக்குது. முதல் வசனமே இது குரானோட தெளிவான வசனங்கள்னு சொல்லுது. இந்த சூரா ஆரம்பத்திலேயே நிராகரிக்கிறவங்களுக்கு ஒரு வலுவான எச்சரிக்கை கொடுக்குது. அவங்க எடுத்த முடிவுகளுக்காக ஒரு நாள் ரொம்பவே வருத்தப்படுவாங்கன்னு இது சொல்லுது. சரி, இந்த செய்திக்கு அப்போ என்ன மாதிரி எதிர்வினை வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க இந்த செய்திய சும்மா ஒதுக்கல, தூதர கேலி செஞ்சு நடக்காத விஷயத்தையெல்லாம் கேட்டாங்க. அப்ப இருந்த நேரடி சவால்களையும் கேலி பேச்சுகளையும் இந்த வசனங்கள் தெளிவா காட்டுது. ஆனா பாருங்க, இந்த மாதிரி ஒரு எதிர்வினை புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி வந்த தூதர்களுக்கும் இது நடந்திருக்கு. அப்போ இவ்ளோ எதிர்ப்புக்கு நடுவுல ஒரு செய்தி எப்படி நிலைச்சு நிக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அதுக்கு பதில் ஒரு சக்தி வாய்ந்த அறிவிப்பா வருது. தெய்வீக பாதுகாப்பு நிச்சயம் உண்டுன்னு. அதாவது குரான் எந்த பாதிப்பும் இல்லாம பாதுகாக்கப்படும்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி இதுல இருக்கு. சிலரோட அவநம்பிக்கை எவ்வளோ ஆழமா இருந்துச்சுன்னா அதிசயம் நடந்தா கூட அவங்க நம்ப மாட்டாங்களாம். அவங்க நிராகரிக்கிறதுக்கு காரணம் ஆதாரம் இல்லங்கறது இல்ல, அவங்க பார்வையில தான் கோளாறுன்னு இது சொல்லுது. சரி, இப்போ நம்ம கவனம் மனுஷங்க சண்டையிலிருந்து பிரபஞ்சம் பக்கம் திரும்புது. வாங்க பார்க்கலாம். வானத்தை பாருங்கன்னு சொல்லி நட்சத்திரங்களோட படைப்பும் பாதுகாப்பும் ஒரு தெளிவான அடையாளம்னு சொல்லப்படுது. இந்த வானத்துல இருக்கிற அடையாளங்கள் தான் இறைவனோட சக்திக்கும் ஒழுங்குக்கும் கடைசி சாட்சியா இருக்கு. அப்போ இந்த வசனங்கள் பூமியில இருக்கிற நிராகரிப்புல ஆரம்பிச்சு வானத்துல இருக்கிற அடையாளங்கள் வரை போகுது. ஒரு புனித நூல் தன்னோட பாதுகாப்பை தானே உறுதி செய்யுதுன்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்?